படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். புதுச்சேரியில் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள், சிறு கடைகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும், தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடும் முக்கிய குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க தனித்தனி காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நம்முடைய வியாபாரிகள் ஒரு கோரிக்கையை காவல்துறைக்கு வைத்திருந்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு இந்த சாப்பாட்டு கடைகள்லாம் 11 மணிக்கெல்லாம் மூட சொல்கிறாங்க, மற்ற கடையெல்லாம் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கு. அதனால் எங்களையும் அந்த 12 மணி வரைக்கும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் 12 மணி வரையிலே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. போன்ற சிறிய அந்த சாப்பாட்டு கடைகளும் இனிமேல் 12 மணி வரையிலும் அவர்கள் நடத்தி கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் அரசினுடைய அனுமதி பெற்று 24 மணி நேரமும் செயல்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து, சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலே யாரெல்லாம் அதற்காக அரசினுடைய அனுமதி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் எந்த நேரம் வரைக்கும் அரசு அனுமதித்திருக்கின்றதோ அந்த நேரம் வரையிலும் அவர்கள் அதை நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நேரங்களிலே காவல்துறையினுடைய ரோந்து பணியை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.